இந்த நாளின் இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில நாம் கடந்து வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். और इस सुबह के समय में परमेश्वर की इच्छा के अनुसार हम सब लोग यहाँ एकत्रित हैं. இந்த புதிய மாதத்தை காண ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். और परमेश्वर की कृपा रही कि हम सब इस नए महीने को देखने पाए. எனவே இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். और इस नए महीने में भी परमेश्वर ने यूहन्ना रचित सुसमाचार उसके 15वें अध्याय से हमको एक वाचा का वचन दिया है. எனவே நம்முடைய தேவன் அவர் வாக்குத்தத்தம் செய்கிறவர் மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். और जो हमारा प्रभु परमेश्वर है वो सिर्फ वाचा का वचन देने वाला ही नहीं परंतु उस वाचा को पूरा करने वाला भी है. எனவே அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பும்போது, நாம் விசுவாசிக்கும் போது, அந்த வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது செயல்படுகிறதா இருக்கிறது. जब हम उस वाचा के वचन को मानेंगे, उस पर विश्वास करेंगे, तो वो वाचा का वचन हमारे जीवन में हाँ और आमीन के रूप में हमारे लिए सफलता देगा. எனவே இங்கே நாம் இந்த வசனத்தை நாம வாசிப்போம். और यहाँ हम इस वचन को हम पढ़ें. யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோहन्ना 15 उसका 7वां पद. இங்கே வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். और यहाँ वचन कहता है, यदि तुम मुझ में बने रहो और मेरा वचन तुम में बना रहे तो जो चाहो मांगो और वह तुम्हारे लिए हो जाएगा. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. हालेलुया. எனவே இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், और इस नए महीने में जो परमेश्वर के वाचा का वचन है, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். कि तुम जो चाहो मांगो वह तुम्हारे लिए हो जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். और जो तुम चाहो मांगो वो तुम्हारे लिए हो जाएगा. இங்கே ஆண்டவராகிய இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். और यहाँ यीशु एक जगह कहते हैं कि मांगो तब तुम्हारी खुशी निरंतर रहे, इस तरह से तुम्हें दिया जाएगा. உங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். और जब तुम मांगोगे तब आपकी खुशी के अनुसार आपके लिए दिया जाएगा. எனவே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். और इस नए महीने के वाचा के वचन के अनुसार प्रभु कहता है कि जो तुम मुझसे मांगोगे वो तुम्हें दिया जाएगा. எனவே இந்த புதிய மாதத்திலே அவர் நம்முடைய வாஞ்சைகளையும் நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய ஏக்கங்களையும் நிறைவேற்றுவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். और इस नए महीने में प्रभु वाचा देता है कि जो भी हमारी इच्छा है, अभिलाषा है, मनोकामना है, उन सब को वो पूरा करने वाला है. எனவே நாம் இந்த மாதத்திலே நாம் ஆண்டவரிடத்திலே கேட்பதிலே நாம் குறைவாய் இருக்கக்கூடாது. और इसलिए इस महीने हमें परमेश्वर से मांगने में कोई भी घटी नहीं करनी चाहिए. நாம் अनेक நேரங்களிலே நாம் மற்றவர்களிடத்திலே போய் நம்முடைய தேவைகளுக்காக மற்ற காரியங்களுக்காக நாம் கேட்போம். ஆனால் अनेक நேரங்களிலே நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ள ஆண்டவரிடத்திலே போய் நாம் கேட்காமல் இருப்போம். और बहुत समय ऐसा होता है कि हम दूसरे लोगों से जाकर अपनी कमियों को बताकर उनसे जो भी हमारी जरूरतें हैं उन्हें मांगते हैं, परंतु जो सारी बातों को पूरा करने वाला महिमा युक्त परमेश्वर है उससे हम नहीं मांगते हैं. எனவே இந்த புதிய மாதத்திலே நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு அனுபவத்தையும் பக்குவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். और इस नए महीने में हमें एक बात सीखनी चाहिए कि जो भी हमारी जरूरतें हैं उन सब को हमें परमेश्वर के सामने रखकर उन्हें प्राप्त करने की हमें ताकत होनी चाहिए. எனவே நீங்கள் கேட்டுக்கொள்வது அது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். और इसलिए प्रभु कहता है कि जो भी तुम मांगोगे वो तुम्हारे लिए दिया जाएगा. எனவே இந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்குள்ள ஒரு காரியம் வந்தது. और जब मैं इस वचन को पढ़ रहा था तो मेरे मन अंदर एक इच्छा हुई, blank check, एक ब्लैंक चेक के माध्यम. அதுல எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் அதிலே நிரப்பிக் கொள்ளலாம். और मुझे ये वचन ऐसा लगा कि एक ब्लैंक चेक मेरे सामने रखा है और मैं उसमें जो चाहूं वो भर सकता हूं. ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். परंतु यहाँ परमेश्वर एक बात कहता है. எனவே இந்த காரியத்தை நான் இப்படியாய் புரிந்து கொள்கிறேன், blank check without sign. और मैं इस बात को इस तरह से लेता हूं कि एक ब्लैंक चेक रखा है परंतु उसमें किसी का साइन नहीं है.
நம்முடைய கரத்துல ஆண்டவர் எல்லா உரிமைகளையும் கொடுத்திருக்கிறார். நீ என்ன வேணாலும் கேளு, என்ன வேணுமானாலும் நீ நிரப்பிக்கொள். और परमेश्वर ने हमारे ऊपर सबको डाल दिया है कि आप जो चाहे मांगो, जो चाहे भरो उस चेक में। ஆனால் கடைசியில சைன் போடுறவர் பாப்பாரு, அவைகள் எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி இருக்குமானால் அந்த காரியங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும். ஹல்லேலூயா. और पर आखिरी में जब वो देखेगा कि जो भी भरा है वो परमेश्वर की इच्छा के अनुरूप है, तभी वो साइन करेगा। எனவே இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். और यहाँ वचन कहता है कि यदि तुम मुझ में बने रहो और मेरा वचन तुम में बना रहे, तो जो चाहो मांगो वह तुम्हारे लिए हो जाएगा। 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். और पहला यूहन्ना उसके 5 के 15 में अध्याय हम देखते हैं। तो நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் और அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். और यहाँ 15 वचन कहता है, जब हम जानते हैं कि जो कुछ हम मांगते हैं वो हमारी सुनता है, तो यह भी जानते हैं कि जो कुछ हमने मुझसे मांगा है वो पाया है। हालेलुया। हालेलुया। அவருடைய சித்தம் தான் அவருடைய சிக்னேச்சர். और उसकी इच्छा ही उसका साइन है। எனவே அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்போம், நாம் எதை கேட்டாலும் அது செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और हम प्रभु कहता है कि जो भी मेरी इच्छा के अनुरूप जो तुम मांगोगे वो सब तुम्हें दिया जाएगा। நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், அப்ப அவருடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? और तब हमारे मन में एक सवाल आता है कि हम कैसे जाने कि प्रभु की इच्छा क्या है। அதற்கும் ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்கிறார். और उसका भी एक हल प्रभु ने हमको दिया है। அவருடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும் போதும் அதிலே நிலைத்திருக்கும் போதும் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வோம். और उसका हल प्रभु देता है कि जब हम उसके वचन को सुनेंगे और उसमें बने रहेंगे, तब वो उसकी इच्छा के अनुरूप करेगा। எனவே நாம் அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நாம் நிலைத்திருக்கும் போது அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். और जब हम उसमें बने रहेंगे और उनके वचन को मानेंगे, तब हमें ये पता चल जाएगा कि उस प्रभु की इच्छा क्या है। எனவே நாம் வசனத்திலே நிலைத்திருக்கும் போது பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சுயமாய் ஜெபிக்கவே முடியாது. और जब हम वचन में बने रहेंगे, तब हम अपने मन की इच्छा अनुसार प्रार्थना नहीं कर पाएंगे। நாம் கர்த்தருடைய வசனத்திலே நாம் நிலைத்திருக்கும் போது அவருக்கு பிரியமில்லாத விஷயங்களை நாம் அவரிடத்திலிருந்து கேட்க முடியாது. और जब हम प्रभु के वचन में बने रहेंगे, तब हम ऐसी बातें जो प्रभु की इच्छा में नहीं है वो सब हम नहीं मांग पाएंगे। எனவே நாம் அவருடைய வசனத்திலே நாம் நிலைத்திருக்கும் போது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் என்னை குறித்த அவருடைய காரியம் என்ன என்பது எனக்கு வெளிப்படுத்தப்படும். நான் அதன் அடிப்படையிலேயே ஜெபிக்கக்கூடியவனாய் நான் இருப்பேன். और जब हम परमेश्वर के वचन में बने रहेंगे, तब हमें ये दर्शाया जाएगा कि उसकी इच्छा हमारे जीवन में किस तरह से है और हम उसी के अनुरूप हम उससे मांगेंगे। பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். और फिलिपियों की पत्री उसका 2 अध्याय उसके 13वें वचन में हम देखते हैं, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். क्योंकि परमेश्वर ही है जिसने अपनी स्वेच्छा निमित्त तुम्हारे मन में इच्छा और काम दोनों बातों के करने का प्रभाव डाला है। எனவே இங்கே வசனம் தெளிவா சொல்லுது, நமக்குள் வருகிற அந்த விருப்பமே தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி. और यहाँ स्पष्ट रूप से कहा है कि हमारे अंदर जो मनोकामना आती है वो परमेश्वर की जो इच्छा है उसी के अनुसार आती है। எனவே நாம் கர்த்தருடைய வசனத்திலே நாம் நிலைத்திருக்கும் போது அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதன் அடிப்படையிலே நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில கேட்டுக்கொள்வதை எல்லாம் கண்டிப்பாய் செய்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். और परमेश्वर ये वाचा देता है कि जब आप उसके वचन पे चलेंगे, तो वो परमेश्वर आपके जीवन में क्या करना चाहता है, उसकी क्या इच्छा है, वो सब आपको जाहिर होगी। और उस इच्छा से जब आप प्रार्थना करके मांगेंगे, तो वो सब आपको दिया जाएगा। எனவே அவருடைய வசனத்திலே நிலைத்திருக்கிற ஒருவர் கூட சுயநலமாகவோ சுயநலவாதியாகவோ ஜெபிக்கவே முடியாது. और जो लोग भी उसके वचन पे चलते हैं, वो कभी भी परमेश्वर की इच्छा के अनुरूप उसके खिलाफ कुछ नहीं मांग सकते। எனவே இந்த காலை நேரத்திலே நாம் கேட்டுக்கொள்வதை தேவன் நமக்கு செய்கிறேன் என்று வாக்குரைத்தார். और इस सुबह के समय में परमेश्वर ने जो वाचा का वचन दिया है कि आप जो चाहो मांगो वो आपके लिए पूरा किया जाएगा। எனவே இந்த காலை நேரத்திலே நாம் எப்படி தேவ சமூகத்திலே நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 4 விஷயங்களை சுருக்கமாய் நாம் சிந்திக்கிறோம். और इस सुबह के समय में हम इन चार बातों का मनन करेंगे कि किस तरह हमें परमेश्वर के सम्मुख बातों को रखना चाहिए। उन सबका संक्षिप्त में हम मनन करेंगे।
எப்படி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். और किस तरह से हमें परमेश्वर से मांग कर कुछ चीजों को प्राप्त करना है। 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, पहला सामुएल की पुस्तक उसका पहला अध्याय और 10वें वचन में हम देखते हैं, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. और यहाँ हम देखते हैं कि वह मन में व्याकुल होकर यहोवा से प्रार्थना करने और बिलक बिलक कर रोने लगी। எனவே முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். और पहली बात जो परमेश्वर कहता है कि जब तुम मुझसे मांगोगे तो जो तुम मांगोगे वो तुम्हें दिया जाएगा। வேதாகமம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் எப்படி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே அன்னாள் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். கண்ணீரோடு தேவ சமூகத்திலே நாம் கேட்க வேண்டும். और जब हम पवित्र शास्त्र के रूप में हम देखते हैं कि हमें किस तरह से मांगना चाहिए, तो हन्ना एक उसका उचित उदाहरण है जो कहता है कि रोते हुए परमेश्वर से मांगना चाहिए। எனவே இங்க அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். और यहाँ हन्ना नाम की एक स्त्री का जीवन हम सबको अच्छी तरह मालूम है। தம்முடைய சொந்த வீட்டிலே அவர்களுக்கு அந்த அருமையான அன்னாளுக்கு ஒரு கௌரவமோ மரியாதையோ இல்லாமல் இருந்தது. और वो ऐसी स्त्री थी कि जिसको अपने खुद के घर में कुछ गौरव और महसूस नहीं हुआ, कुछ गर्व नहीं हुआ। ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாமல் இருந்தது. और उसको बहुत साल होने के बाद भी उसको कोई संतान नहीं थी। எனவே குழந்தை இல்லை என்கிற காரணத்திற்காக அந்த சகோதரி அவமானப்படுத்தப்பட்டார். और इसी कारण से कि उसकी कोई संतान नहीं थी, उसका अपमान किया जाता था। எனவே அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை தேவை. और इसलिए उस स्त्री को एक संतान की आवश्यकता थी। வேதம் சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். और वचन कहता है कि मांगो तो तुम्हें दिया जाएगा। எனவே அந்த சகோதரி தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து மனம் கசந்து கண்ணீரோடு தன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறார். और इसलिए वो स्त्री आराधनालय में जाकर व्याकुल होकर रोते बिलखते अपनी मन्नतों को प्रभु के सामने रखती है। சங்கீதம் 126:5 நம்ம வாசிக்கிறோம், और भजन संहिता 126 उसके 5 में हम देखते हैं, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார். जो आंसू बहाते हुए बोते हैं वो जय जयकार करते हुए लवने पाएंगे। பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்துல நாம் கண்ணீர் சிந்த வேண்டியது ரொம்ப அவசியம். और प्रियो, हमें परमेश्वर के सम्मुख आंसू बहाना बहुत आवश्यक है। நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செல்லும்போது கண்டிப்பாக நாம் கண்ணீரோடு தான் ஜெபிக்கணும். और जब हम अपनी परेशानियों को मानते हुए परमेश्वर के सम्मुख जाएंगे तो निश्चय ही हमें आंसुओं के साथ ही परमेश्वर से प्रार्थना करनी पड़ेगी। ஒருபோது நம்முடைய கண்ணீரை அவர் அற்பமாக எண்ண மாட்டார். और परमेश्वर हमारे आंसुओं को कभी भी तुच्छ नहीं जानता। எனவே இங்கே வேதம் சொல்கிறது, சங்கீதம் 126:5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார். और यहाँ वचन भजन संहिता 126 के 5 में कहता है, जो आंसू बहाते हुए बोते हैं वे जय जयकार करते हुए लवने पाएंगे। எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபம் அது விதைக்கு சமமாக இருக்கிறது. और हमारे जीवन में जो प्रार्थना है वो एक बीज का काम करता है। तो விதையை நாம் பூமியிலே நாம் விதைப்போம் என்று சொன்னால் அது முளைத்து கண்டிப்பாக வெளிவரும். और जब हम किसी बीज को बोते हैं तो वो निश्चित समय में वो अपना अंकुरित होता है। அது முளைத்து வெளியே வருவதற்கு தண்ணீர் தேவைப்படும். और उसको बीज में से फूटने के लिए, बाहर आने के लिए पानी की आवश्यकता पड़ती है। அதை போலதான் கண்ணீரின் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே பலனை கொண்டு வரும். और इसीलिए आंसू भरी प्रार्थना हमारे जीवन में आशीष को लेकर आती है। எனவே வேதாகமம் நமக்கு अनेक இடங்களிலே காரியங்களை சொல்கிறது. தேவ ஜனங்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்திலே கேட்டார்கள், கேட்பதை பெற்றுக்கொண்டார்கள். और पवित्र शास्त्र में हम बहुत जगह देखते हैं कि जो परमेश्वर के जन लोग हैं उन्होंने आंसुओं के साथ कुछ चीजों को मांगा और उन्हें प्राप्त किया। எனவே இங்கே அன்னாள் கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஒரு விண்ணப்பித்தால், கேட்டுக்கொண்டால், ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை தாரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து சாமுவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியை அந்த சகோதரிக்கு கொடுத்தார். और यहाँ हम देखते हैं कि हन्ना ने आंसू के साथ परमेश्वर की प्रार्थना करी कि उसे एक संतान होनी चाहिए। तब हम देखते हैं कि परमेश्वर ने उसकी सुनकर उसको शामुएल रूप में बहुत बड़ा भविष्यवक्ता उसके जीवन में दिया। 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். और दूसरे राजाओं की किताब उसका 2 अध्याय 20 में இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி.
और ये हमें सबको मालूम है ये बात எசேக்கியா என்கிற ராஜா एजेकियल रूपी राजा के बारे में। வியாதிப்படுகிறான். और उसको जब बीमार हो जाता है वो, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், உன்னுடைய நாட்கள் முடிந்து போனது, நீ எல்லாவற்றையும் நீ தயார்படுத்திக் கொள் என்று சொல்லி. और वहाँ यशाया भविष्यवक्ता आगे कहता है कि तेरे दिन पूरे हो चुके हैं, अब तू अपनी जाने की तैयारी कर ले। ஆனால் இங்கே 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கிறோம். और यहाँ हम दूसरे राजाओं की किताब 20वें अध्याय उसके 5वें पद में हम देखते हैं, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். और यहाँ 5वां वचन कहता है, लौटकर मेरी प्रजा के प्रधान कैसे कहे कि तेरे मूल पुरुष दाऊद का परमेश्वर यूं कहता है कि वह तेरी प्रार्थना सुनी और तेरे आंसू देखे हैं, देख मैं तुझे चंगा करता हूं, परसों तू यहोवा के भवन में जा सकेगा। ஹல்லேலூயா. हालेलुया। உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். और वो परमेश्वर कहता है कि मैंने तेरी प्रार्थना सुनी और तेरी आंसुओं को देखा है। இங்கே 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, और यहाँ दूसरे राजाओं की किताब उसका 20वां अध्याय 3रे वचन में हम देखते हैं, கடைசி வசனத்தை கடைசி பகுதியை பார்க்கிறோம். और उसके आखिरी भाग में हम देखते हैं, நான் எசேக்கியா மிகவும் அழுதான். और यहाँ हम देखते हैं कि वो तब हेजेकिया फूट फूट कर रोया, மிகவும் அழுதான். और वो बहुत ही भारी मन से रोया। இங்கே எசேக்கியா ராஜா தேவ சமூகத்திலே மிகவும் அழுது ஜெபிக்கிறார். और यहाँ हम देखते हैं कि जो हिजकिया राजा है वो परमेश्वर के सम्मुख फूट फूट कर रोकर प्रार्थना करने लगा என்னை சுகமாக்கு. कि परमेश्वर आप मुझे चंगाई दीजिए। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, கண்ணீரின் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். और यहाँ हम देखते हैं कि परमेश्वर जो है वो रोते हुए प्रार्थना करने वालों की स्तुति लेता है எனவே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். कि आप जो कुछ भी मांगोगे वो आपके जीवन में हो जाएगा। எனவே நாம் தேவ சமூகத்திலே நாம் கண்ணீரோடு கேட்கிற காரியங்களுக்கு தேவன் மெய்யாகவே பதில் கொடுக்கிறார். और हमारे जीवन में हम जब आंसुओं के साथ परमेश्वर से कुछ मांगते हैं तो हमारे निश्चय ही हमारे जीवन में वो हमें देता है। சங்கீதம் 39:12 பார்க்கிறோம். और भजन संहिता उसके 39 और 12वें पद में हम देखते हैं, நாம் வாசித்த வேத பகுதி, நாம் வாசித்த சங்கீதம், हमने जो वचन पढ़ा था उसमें से, சங்கீதம் 39:12 சொல்கிறது, और भजन संहिता 39 के 12वें पद में लिखा है, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். हे यहोवा मेरी प्रार्थना सुन और मेरी दुहाई पर कान लगा, என் கண்ணீருக்கு மௌனமாயிராதே. मेरा रोना सुनकर शांत न रहे। ஹல்லேலூயா. हालेलुया। கண்ணீருக்கு மௌனமாயிராதே. और मेरे रोना सुनकर आप शांत न रहिए, என் கண்ணீரை பார், और मेरे रोने की ओर आप देखिए, என் கண்ணீருக்கு பதில் கொடு. और मेरे रोने के लिए आप उसका जवाब आप दीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். और प्रियो हमें यहाँ एक बात को जानना चाहिए, அவர் நம்மை அழ வைத்து வேடிக்கை பார்க்கிற கடவுள் அல்ல. और परमेश्वर हमें रोते हुए देखकर मजाक उड़ाने वाला परमेश्वर नहीं है। நாம் கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நாம் எவ்வளவு மனப்பூர்வமாய் உணர்ந்து இந்த விஷயத்திற்காக ஜெபிக்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். और हम जब रोते हुए प्रार्थना करते हैं तो वो देखता है कि कितने भारी मन से हम उसकी प्रार्थना कर रहे हैं। எனவே முதலாவது கண்ணீரோடு கேட்க வேண்டும். और पहली बात कि आंसुओं के साथ हमें मांगना चाहिए। எனவே நம்முடைய ஜெபத்துல கண்ணீர் வரணும். और जब हम प्रार्थना करते हैं तो हमारे आंखों में आंसू होने चाहिए। எரேமியா சொல்றாரு, என் தலை கண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமானால் எவ்வளவு நலமாயிரும். और यिर्मयाह कहता है कि अगर मेरा सर गीला हो और मेरे आंखों में आंसू भरे रहे तो कितना अच्छा हो। எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம், தேசத்தின் ஜனங்களுக்காக ஜெபித்து ஜெபித்து அவருடைய கண்களின் நீரெல்லாம் வற்றி போனது என்று வேதம் சொல்லுது. और हम देखते हैं जो यिर्मयाह भविष्यवक्ता के जीवन में कि वो लोगों के बाद के लिए उसने इतनी प्रार्थना करी कि लिखा है कि उसके आंसू भी पूरी तरह सूख गए। எனவே நம்முடைய சொந்த பிரச்சனைகளுக்காக நாம் கண்ணீர் சிந்துவது மாத்திரமல்ல, இந்த தேசத்தின் ரட்சிப்புக்காகவும் நாம் கண்ணீரோடு தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். और सिर्फ हमें अपने ही परेशानियों के लिए आंसू नहीं बहाना चाहिए, और देश की और बाकी लोगों की परेशानियों के लिए भी हमें आंसू बहाना चाहिए। இரண்டாவது, दूसरी बात, விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். विश्वास के साथ हमें प्रार्थना करनी चाहिए। முதலாவது கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். और पहली बात, आंसुओं के साथ हमें परमेश्वर से मांगना चाहिए। விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். और दूसरी बात, विश्वास के साथ हमें प्रभु से मांगना चाहिए। 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது,
और पहला यूहन्ना उसका 5वां अध्याय 15वें वचन में लिखा है, நாம் எதை கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். यहाँ 15वें वचन में लिखा है, जब हम जानते हैं कि जो कुछ हम मांगते हैं वो हमारी सुनता है, तो यह भी जानते हैं कि जो कुछ हमने उससे मांगा वह पाया है। எனவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வரும்போது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வர வேண்டும். நான் ஜெபிப்பதை தேவன் கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். और जब हम परमेश्वर के सम्मुख प्रार्थना करने के लिए आते हैं तो हमें इस विश्वास से आना चाहिए कि जो भी हम प्रार्थना में उससे मांगेंगे वो प्रभु हमें देगा। எனவே அநேக நேரத்துல நம்ம எல்லாருமே நாம் ஜெபிக்கிறோம். और अनेक समय में हम सब लोग प्रार्थना करते हैं, ஆனால் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம்? पर कितने लोग विश्वास के साथ प्रार्थना करते हैं? அநேக நேரங்கள்ல நாம் கடமைக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். और बहुत समय में हम एक सिर्फ खाना पूर्ति के लिए हम प्रार्थना करने वाले बन जाते हैं। இந்த நாட்கள்ல கூட இந்த கொள்ளை நோய்க்காக நம்ம எல்லாருமே பாரத்தோடு ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்கிறோம். और इन दिनों में भी हम इस महामारी के लिए भार के साथ हम सब प्रार्थना कर रहे हैं। அநேக நேரங்கள்ல நம்முடைய ஜெபங்களிலே பாரம் இருக்கும், ஊக்கம் இருக்கும். और बहुत समय हमारे प्रार्थनाओं में एक भार होता है और बहुत अधिक जोश होता है, बोझ भी होता, बोझ भी होता है, ஆனால் விசுவாசம் இருக்காது. परंतु हमारे प्रार्थना में विश्वास नहीं होता। அநேக நேரங்கள்ல நாம் பாரத்தோடு கண்ணீரோடு ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்க முடியும். ஆனால் அநேக நேரங்கள்ல ஜெபிக்கிறவர்கள் விசுவாச குறைவோடு ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். और बहुत समय हम देखते हैं कि लोग बोझ के साथ, आंसुओं के साथ और जोश के साथ प्रार्थना करते हैं, परंतु उनके प्रार्थना में विश्वास की कमी होती है। கொள்ளை நோயினாலே மக்கள் அவதிப்படும் போது, மரிக்கும் போது நமக்கு வேதனையினாலே அநேகர் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே இந்த நோயை குணமாக்கும் சொல்லி. ஆனால் அவர்களுடைய உள்ளான மனதில் இருக்கும், இதெல்லாம் எப்படி குணமாகுமா, இந்த கொள்ளை நோய் சரியாகுமா, இப்படிப்பட்ட ஒரு அவிசுவாச எண்ணங்களும் மக்களுக்குள்ளாக கடந்து வருகிறது. और हम देखते हैं बहुत से लोग जब प्रार्थना करते हैं इस महामारी में, वो जो देखते हैं लोगों की पीड़ाएं और मृत्यु को, तो वो प्रार्थना तो करते हैं कि परमेश्वर इस महामारी का अंत कर दे, परंतु उनके अंदर एक विश्वास नहीं रहता है कि क्या ये महामारी दूर होगी। ஆனால் இந்த காலை நேரத்தில் நம்முடைய நாம் கேட்பது செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் கேட்பதை தேவன் செய்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். और आज सुबह के समय में अगर हम जब प्रार्थना करते हैं तो हमें ये विश्वास के साथ प्रार्थना करना चाहिए कि जो हम मांगेंगे प्रभु से वो हमें देगा। மூன்றாவது, तीसरी बात, எப்படி கேட்க வேண்டும், किस तरह हमें मांगना चाहिए। மத்தேயு 15 அதிகாரம் मत्ती उसका 15वां अध्याय 21 இருந்து 28 வரைக்கும் ஒரு வேத பகுதி சொல்கிறது. और 22 से लेकर 28 तक के पद में हम देखते हैं, இங்கே நான் பார்க்கிறோம், ஒரு கானானிய ஸ்திரீ பிசாசு பிடித்த தன்னுடைய மகளின் சுகத்துக்காக ஆண்டவரிடத்தில் வருகிறார். और यहाँ हम देखते हैं कि एक कनानी जाति की स्त्री जो अपनी बेटी, जिसकी बेटी को दुष्टात्मा था, वो प्रभु के पास आई। அவர் வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறாள், ஆண்டவரே என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார். और वो स्त्री प्रभु के पास आके कहती है कि मेरी बेटी को दुष्टात्मा बहुत सता रहा है। ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. परंतु यहाँ पवित्र शास्त्र कहता है कि उसने उसका कुछ उत्तर नहीं दिया। நாம் अनेक இடங்களிலே நாம் பார்க்கிறோம், இயேசுநாதர் வாலண்டியரா போய் சுகம் கொடுக்கிறார். और बहुत जगह हम देखते हैं कि यीशु मसीह ने खुद जाकर लोगों को चंगाई दी। இந்த பெதஸ்தா குளத்திலே ஒரு மனிதன் 38 வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் இயேசுவிடத்துல ஒண்ணுமே கேட்கல, ஆண்டவரே போய் கேட்கிறாரு, நீ சுகமாரியா அப்படின்னு சொல்லி. और एक मनुष्य जो बेथेस्दा के कुंड के पास 38 वर्षों से बैठा हुआ था, उसने कुछ नहीं मांगा, पर प्रभु ने जाकर उससे पूछा कि क्या तू चंगा होना चाहता है। अनेक இடங்களிலே நாம் பார்க்க முடியும், ஆண்டவரே போய் வாலண்டியரா சுகம் கொடுக்கிறார். और इस तरह हम बहुत जगह देखते हैं कि परमेश्वर खुद जाकर उन्हें लोगों को चंगाई देता है। अनेक இடங்கள்ல ஆண்டவரை தேடி வந்து ஜனங்கள் சுகத்தை கேட்கும்போது, நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டு அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார். और बहुत सी जगह हम देखते हैं कि जब लोग परमेश्वर से विनती करने आते हैं चंगाई के लिए, तो परमेश्वर पूछता है कि क्या आप विश्वास करते हैं, उसके बाद उन्हें चंगाई देता है। ஆனால் இங்கே 23வது வசனம் சொல்கிறது, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. पर यहाँ 23वें वचन में कहा है, पर उसने उसे कुछ उत्तर न दिया। பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய ஜெபங்களுக்கு அங்கிருந்து எந்த பதிலுமே வராத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும்.
और प्रियो, हमारे जीवन में भी बहुत बार ऐसा होता है कि हम प्रार्थना करते रहते हैं, परंतु हम देखते हैं कि ऊपर से कोई भी जवाब हमें नहीं मिल रहा है। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த ஸ்திரீக்கு ஆண்டவருடைய சீடர்கள் சப்போர்ட் பண்றாங்க. और यहाँ हम देखते हैं कि उस स्त्री को यीशु के शिष्य भी उसकी तरफ से बोलते हैं। 23வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய சீடர்கள் சொல்லுகிறார்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். और यहाँ हम 23वें वचन में देखते हैं, तब उसके चेलों ने आके उससे विनती की, इसे विदा कर, क्योंकि वह हमारे पीछे चिल्लाती हुई आ रही है। अनेक இடங்களிலே இயேசுவிடத்திலே மக்கள் வருவதற்கு சீடர்கள் தடை பண்ணினார்கள். और बहुत से जगह हम देखते हैं कि लोगों का यीशु मसीह के पास आने से चेलों ने रोका उन्हें। ஆனால் இங்கே சீடர்களே அந்த ஸ்திரீக்காக ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. और यहाँ हम देखते हैं कि चेले खुद जाकर उस स्त्री के लिए विनती करते हैं यीशु मसीह से। ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காணாமல் போன இஸ்ரவேலர்களுக்காக வந்தேன்னு சொல்லி. पर यहाँ यीशु उत्तर देता है कि इस्राएल की खोई हुई भेड़ों को ढूंढने के लिए मैं आया हूँ। ஆனால் இங்கே அந்த ஸ்திரீயுடைய அந்த பதிலை நாம் பார்க்கிறோம், தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டிருப்பதையே நாம் பார்க்கிறோம். पर यहाँ हम देखते हैं कि स्त्री ने उस बात को वहीं नहीं छोड़ा और लगातार वो प्रभु से विनती करती रही। 28வது வசனம் சொல்கிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பியபடியே உனக்காக கடவுள் என்று சொன்னார். और इस पर हम यहाँ 28वें वचन में देखते हैं कि इस पर यीशु ने उसको उत्तर दिया, हे स्त्री, तेरा विश्वास बड़ा है, जैसा तू चाहती है तेरे लिए वैसा ही हो। எனவே மூன்றாவது பிரியமானவர்களே, விடாமுயற்சியோடு கேட்க வேண்டும் ஆண்டவரிடத்தில். और तीसरी बात जो हम देखते हैं कि बिना छोड़े लगातार हमें विनती करती रहने चाहिए। சில நேரங்களிலே நம்முடைய ஜெபத்திற்கு பதிலே இருக்காது. और बहुत समय होता है कि हमारे प्रार्थना का उत्तर ही नहीं मिलता कभी। மிக அமைதியா இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம். और स्थिति पूरा वातावरण पूरा शांत रहता है। நமக்காக முழு சபை கூட ஜெபிக்கலாம், எப்படி சீடர்கள் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அது போல. और जैसा चेलों ने इसके लिए विनती किया था, वैसा हो सकता है पूरी कलीसिया मिलकर हमारे लिए प्रार्थना करे। நமக்காக अनेகர் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பிக்கலாம். और हो सकता है बहुत से लोग हमारे लिए प्रभु से प्रार्थना करते हो, ஆனாலும் பதில் ஒன்றும் வராமல் இருக்கு. परंतु उसके बाद भी हम देखते हैं कि कोई जवाब नहीं मिलता है। பதில் வரலையேன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. पर हमें जवाब नहीं मिल रहा है करके छोड़ना नहीं चाहिए விடாமுயற்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். और लगातार विनती करते रहना चाहिए हमें परमेश्वर के सम्मुख। விடாமுயற்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். और पूरी कोशिश हमें लगातार करती रहनी चाहिए परमेश्वर से विनती करने की। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த கானானிய ஸ்திரீ விடாமுயற்சியோடு ஆண்டவரிடத்தில் கேட்டார். और यहाँ हम देखते हैं कि जो कनानी स्त्री थी, उसने बिना लगातार वो प्रभु से विनती करती रही। கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். और वचन कहता है कि मांगो और जो तुम चाहते हो तुम्हारे लिए दिया जाएगा। லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். और लूका रचित सुसमाचार उसके 18वें अध्याय में हम देखते हैं। அதே பகுதி மார்க் 10ஆம் அதிகாரத்திலே கூட நாம் பார்க்க முடியும். और वही बात हम मरकुस के 10वें अध्याय में भी हम देख सकते हैं। மார்க் 10:48 और मरकुस उसका 10:48वें पद में हम देखते हैं। இங்கே ஒரு குருடனை குறித்து வேதம் சொல்கிறது. और यहाँ एक अंधे मनुष्य के बारे में वचन कहता है। இங்கே பர்திமை என்கிற ஒரு குருடன். और यहाँ पर एक अंधे के उसमें बर्तिमाई नामक के एक मनुष्य के बारे में यहाँ कहता है। 47வது வசனம் சொல்கிறது, और यहाँ 47वें वचन में लिखा है, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். और वह यह सुनकर कि यीशु नासरी है, पुकार पुकार कर कहने लगा, हे दाऊद की संतान यीशु, मुझ पर दया कर। 48வது வசனம் சொல்கிறது, அவன் பேசாதிருக்கும்படி अनेகர் அவனை அதட்டினார். और 48वें वचन में हम देखते हैं, बहुतों ने उसे डांटा कि चुप रहे। அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் पर वह और भी पुकारने लगा, हे दाऊद की संतान, मुझ पर दया कर। இங்கே அந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், ஆனால் கூப்பிடாதே என்று சொல்லி அவனுக்கு ஒரு தடை வருகிறது. ஆனால் விடாமல் கூப்பிடுகிறான். அங்கே ஆண்டவர் மூலமாய் அவன் சுகம் பெற்றுக் கொள்கிறான். और यहाँ हम देखते हैं कि जब वो पुकारता है दाऊद के संतान को, तब उसे रोका जाता है, परंतु वो लगातार पुकारता रहता है, तब उसे प्रभु की ओर से चंगाई मिलती है। எனவே நாம் விடாமுயற்சியோடு தொடர்ந்து நாம் நம்முடைய காரியங்களுக்காக நாம் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். और हमें बिना रुके लगातार प्रभु से विनती करते रहने चाहिए, तब हमारी जरूरतों को प्रभु पूरा करेगा। கடைசியாக और आखिरी बात, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் उत्पत्ति की पुस्तक उसका 18वां अध्याय
இங்கே 23 இருந்து 32 வரைக்கும் உள்ள வசனங்கள் और यहाँ 23 से लेके 33 तक के पद में हम देखें, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். और ये हम सब जानते हैं इस भाग के बारे में, ஆண்டவர் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க அவர் திட்டம் வைக்கிறார். और परमेश्वर की इच्छा हुई कि वो सदोम को पूरी तरह से नष्ट कर दे, ஆனால் அதற்கு முன்பாக அந்த காரியத்தை அவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். और उससे पहले उसने उन बातों को अब्राम के सम्मुख रखा. அப்பொழுது அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலே லோத் இருப்பதினாலே ஆபிரகாம் பரிதவித்து லோத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே முறையிடுகிறார். और क्योंकि उस सदोम नगर में अब्राम लूत था, इसलिए अब्राहम पूरी कोशिश करके परमेश्वर से विनती करता रहा कि वो शहर नष्ट ना हो. எனவே அந்த சோதோம் கொமோரா அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் கேட்கிறார், ஆண்டவரே அங்கே 50 நீதிமான் இருந்தால் நீர் அந்த பட்டணத்தை அழிக்காமல் விடுவீரா? और अब्राहम जो कि उस सदोम को नष्ट न होने देना चाहता था, वो प्रभु से पूछता है कि अगर वहां 50 विश्वासी लोग हों तो क्या आप उस शहर को नष्ट करेंगे? ஆண்டவர் சொல்லுகிறார், 50 நீதிமான் இருந்தால் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். तब प्रभु कहता है कि अगर वहां 50 धर्मी मनुष्य होंगे तो मैं उस शहर को नष्ट नहीं करूंगा. உடனே ஆபிரகாம் யோசித்திருப்பார், 50 பேர் கூட அந்த பட்டணத்துல யோகியர்கள் இல்லை. சரி ஆண்டவரே, 50 பேர் இல்லைன்னா பரவாயில்ல, 45 பேருக்காக நீர் அந்த பட்டணத்தை அழிக்காமல் இருக்கும் என்று வேண்டிக் கொள்கிறார். तब अब्राहम ने सोचा होगा कि अगर गलती से 50 लोग अगर वहां ना मिले तो तब उसने प्रभु से पूछा कि अगर 45 मिले तो क्या आप उस नगर को नष्ट करेंगे? ஆண்டவர் சொல்லுகிறார், 45 பேர் அங்க நீதிமான் இருந்தா கூட அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். तो प्रभु ने फिर से जवाब दिया कि अगर 45 भी धर्मी लोग वहां मिले तो मैं उस नगर को नष्ट नहीं करूंगा. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைக்கு வரார். हम देखते हैं कि अब्राहम को एक धर्म संकट की स्थिति में वहां पहुंच गए. वो தேவனிடத்திலே மாறி மாறி கேட்பதற்கு அவருக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது. और वो उसमें एक भय छा गया कि वो बार बार किस तरह प्रभु से मांगते रहे. எனவே தேவனிடத்திலே கேட்டு தேவன் கோபப்பட்டு விடுவாரோ என்கிற பயம் அவருக்குள் இருந்தது. और उनके अंदर एक भय छा गया कि अगर मैं इसी तरह बार बार मांगूंगा तो हो सकता है प्रभु का कोप मुझ पर भड़के. இங்கே 30வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக என்று வேண்டிக் கொள்கிறார். और यहाँ 30वें वचन में हम देखते हैं, फिर उसने कहा, हे प्रभु क्रोध न कर, तो मैं कुछ और कहूं. कुछ और कहूं. ஒவ்வொரு முறையும் அவர் கேட்கிறார், 45, 40, 30, 35, 25, 20 என்று அவர் அங்கே அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலே இருக்கிற மக்களுக்காக அவர் அங்கே பரிதவித்து அவர் கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். और यहाँ हम देखते हैं कि वो सदोम नगर के लोगों के लिए व्याकुल होते हुए परमेश्वर से बारी बारी 45, 40, 30, 20 करके कम करते जा रहे थे. எதை காண்பிக்கிறது? ஜபத்திலே சோர்வடையாமல் அவர் கேட்பதை இது காண்பிக்கிறது. और ये हम यहाँ इस बात को दर्शाता है कि प्रार्थना में कभी निराश हुए बिना लगातार मांगते रहते हैं. எனவே சோர்ந்து போகாமல் கேட்கணும் ஆண்டவரிடத்துல. और हमें कभी भी बिना निराश हुए परमेश्वर से मांगना चाहिए. அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கும் போது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். और बहुत समय हम जब प्रार्थना करते हैं तो हम निराश हो जाते हैं. ஆனால் இங்கே இந்த மனிதன் தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு காரியத்தையா வைக்கிறாரு. ஆண்டவர் அதற்கும் சொல்லுகிறார், ஓகே. ஆனாலும் இங்கே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு முறையும் அவருடைய ஜபத்திற்கு பதில், அதாவது ஆண்டவர் செய்ய நினைத்தும் அந்த சூழ்நிலைகள் சரியில்லாமல் போகிறது. ஆனாலும் அவர் சோர்ந்து போகாமல் 10 நீதிமான்கள் இருந்தாவது நீர் இந்த பட்டணத்தை அழிக்காமல் இருப்பீரா என்று தொடர்ந்து அவர் அங்கே ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். और यहाँ हम देखते हैं कि जब अब्राहम पूरी रीति से परमेश्वर से प्रार्थना करते रहता है और हर वक्त परमेश्वर उसकी आज्ञा को मानकर उसको और जवाब देते रहते हैं, फिर भी अब्राहम के मन में एक व्याकुलता रहती है कि अगर परिस्थितियां सही ना रहे, ये सोचकर वो 10 तक उसने कम करके मांगा कि अगर 10 धर्मी भी हो तो क्या आप उसको नष्ट करेंगे. லூக்கா 18:1 சொல்லுகிறது, लूका रचित सुसमाचार उसका 18 அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். और लूका रचित सुसमाचार उसके 18वें के पहले में देखते हैं कि हियाब न छोड़ना चाहिए और लगातार प्रार्थना करना चाहिए. எனவே நாம் கேட்பதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் சோர்ந்து போகாமல் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். और जब तक हमको जो हमने मांगा है वो नहीं मिलता, तब तक हमें निराश नहीं होना चाहिए, लगातार मांगते रहना चाहिए. இங்கே 4வது வசனம் சொல்லுகிறது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது.
और यहाँ चौथा वचन कहता है कुछ समय तक तो वह न माना, வேதம் சொல்லுகிறது அடிக்கடி வந்து இவள் என்னை அலட்டி கொண்டிருக்கிறார். और ये कहता है कि ये बार बार मुझसे आके परेशान करती है। எனவே இங்க நான் பார்க்கிறோம் தனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அந்த அம்மா அடிக்கடி அந்த ஒரே விஷயத்தை அந்த நியாயாதிபதி இடத்துல எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருந்துச்சு. और ये हम देखते हैं कि वो जो विधवा स्त्री थी वो जब तक उसकी मांग पूरी नहीं हुई तब तक वो न्यायाधीश के पास जाकर विनती करती रही। எனவே அந்த அம்மா சோர்ந்து போகவே இல்லை. और हम यहाँ देखते हैं कि वो स्त्री कभी भी निराश नहीं हुई। எனவே சோர்ந்து போகாமல் தன்னுடைய விண்ணப்பம் கேட்கிற வரைக்கும் அந்த காரியத்தை முயற்சி செய்து கொண்டே இருந்தார். और वो स्त्री जब तक उसकी विनती पूरी नहीं हुई तब तक वो बिना निराश हुए अपनी विनती को बार बार उसके सामने रखती रही। எனவே பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். और मेरे प्रियो इस सुबह के इस नए महीने में परमेश्वर ने हमें वाचा का वचन दिया है, கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். जो कुछ तुम मांगोगे वो तुम्हारे लिए पूरा किया जाएगा। எனவே நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு நமக்கு கொடுக்க தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். और जब तक हम खुशी से भरपूर ना हो जाए तब तक वो हमें देगा। எனவே அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும்போது நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்கிறோம். और उसकी इच्छा के अनुरूप जब हम मांगेंगे तो वो निश्चय हमें पूरा करेगा। எனவே நம்முடைய ஜெபத்திலே நாம் கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். और हमें अपनी प्रार्थनाओं में आंसू बहाकर उससे मांगना चाहिए। விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். विश्वास के साथ उससे मांगना चाहिए। விடாமுயற்சியோடு கேட்க வேண்டும். और लगातार उससे मांगते रहना चाहिए। போகாமல் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். और निराश हुए बिना अपने प्रार्थना में लगे रहना चाहिए। இன்றைக்கு நாம் சிந்தித்த இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு திஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது. और ये जो आप बातें हमने आज जानी है वो सब विस्तृत रूप में हमें लिख बताया गया है। என்னென்ன விதங்களிலே தேவ சமூகத்திலிருந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. और किस किस तरह से हमें परमेश्वर से मांगना चाहिए ये सब बातें ये चीज हमें सिखाती है। எனவே அவர் நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறார். और इसलिए वो हमारे परम पिता के रूप में वो है। वो எனவே நாம் அவரிடத்திலே கேட்கும்போது அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்கு பண்ணுவார். और जब हम उससे अधिकार से मांगेंगे तब वो हमारे जीवन में सारी बातों को देगा। ஒரு முறை ஹட்சன் டெய்லர் என்கிற மிஷனரி அவர்கள் சீனா தேசத்திற்கு அவர்கள் கப்பலிலே அவர் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். और एक भविष्यवक्ता थे हडसन टेलर नाम के, वो चीन में एक काम के सिलसिले में वो यात्रा कर रहे थे। எனவே நடுக்கடல்ல கப்பல் போய் கொண்டிருக்கிறது. और बीच समुद्र में उनका जहाज चल रहा था। திடீரென்று காற்றும் புயலும் அடித்து அந்த கப்பல் கவிழக்கூடிய ஒரு நிலை வந்தது. और एकदम से वहां पर भारी तूफान उठा और ऐसा लगा कि जहाज डूब जाएगा। அந்த நேரத்துல அந்த கப்பலினுடைய மாலுமி வந்து சொல்லுகிறான், எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுகிறார், நான் எவ்வளவோ காரியங்களை முயற்சி செய்து பார்த்து விட்டேன், ஆனால் எதினாலும் எந்த பலனும் ஏற்படவில்லை, இனி என்ன செய்வது என்று தெரியல அப்படின்னு வந்து சொல்றார். और तब उस जहाज का कप्तान आकर वहां कहने लगा कि मैंने जितनी कोशिश हो सकती थी वो सब करके देख लिया परंतु कुछ भी सफलता नहीं मिल रही, अब मैं क्या करूं मुझे समझ में नहीं आ रहा। நான் எல்லாவற்றையும் செய்து பார்த்து விட்டேன், ஆனால் எந்த ஒரு நிவாரணம் இல்லை என்று சொல்லுகிறார். और वहां कहता है कि मैंने सब कुछ करके देख लिया परंतु उसका कुछ हल नहीं निकल रहा है। அப்பொழுது ஹட்சன் டெய்லர் இந்த மாலுமிக்கு பதில் கொடுக்கிறாரு. तब हडसन टेलर उस कप्तान को जवाब देते हैं, நாம் ஒரு காரியத்தை இன்னும் செய்யாமல் இருக்கிறோம். वो कहते हैं कि हम एक कार्य अभी भी हमने नहीं किया है। உடனே அந்த மாலுமி சொல்றாரு, அது என்ன விஷயம் சொல்லுங்க, அது இருந்தா அதையும் நம்ம செய்து அந்த கப்பலை காப்பாற்றுவோம் என்று சொல்லுகிறார். और तब वो व्यक्ति उनसे पूछता है कि वो क्या कार्य है बताइए, हम ये भी करके देख लेते हैं जहाज को बचाने के लिए। அப்பொழுது ஹட்சன் டெய்லர் சொல்றாரு, நாம் கூடி செபிக்கவில்லை என்று சொல்லுகிறார். तब हडसन टेलर कहते हैं कि हम सब एक साथ मिलकर हम लोगों ने प्रार्थना नहीं की है अभी तक। அதாவது நீங்கள் உங்களுடைய சரீர பிரகாரமாக எல்லா முயற்சிகளையும் எடுத்தீர்கள், ஆனால் இந்த கப்பல்ல நம்ம 4 கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், நாம் கூடி ஜெபிப்போமானால் கர்த்தர் ஒரு உபாயம் செய்வார் என்று சொன்னார். तब वो कहते हैं कि आपने अपनी शारीरिक रीति से सारे प्रयास करके देख लिए हैं परंतु इस जहाज में हम 4 मसीह लोग हैं, अगर हम मिलकर प्रार्थना करेंगे तो जरूर उचित उपाय निकलेगा। எனவே அந்த 4 பேர் மாத்திரம் ஒரு ரூம்ல போயிட்டு அவர்கள் ஒரு சுருக்கமான ஜெபத்தை அவர்கள் ஏறெடுக்கிறார். और तब वो चारों लोग एक कमरे में जाकर चुपचाप वो लोग संक्षिप्त में प्रार्थना करने लगे।
எனவே அந்த ஜெபம் செய்து முடித்த உடனே அவருக்குள்ள ஒரு தெளிவு வருகிறது. ஆண்டவர் ஒரு விஷயத்தை அவருக்கு வெளிப்படுத்துறார். और जैसे ही उन्होंने प्रार्थना करी तो उनके अंदर मन में परमेश्वर ने एक चीज को दर्शाई। உடனே அவர் அந்த தூரத்திலிருந்து அவர் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து தொலைவிலே இருந்த இன்னொரு மாலுமியை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அந்த நங்கூரத்தெல்லாம் அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்றார். அவிழ்த்து விடுங்கள், ஒரு அழகான ஒரு தென்றல் காற்று வீச போகிறது, நாம் கரையை சென்றடைவோம் என்று சொல்லுகிறார். और तब वो आकर बाहर दूसरे व्यक्ति से कहते हैं, इसमें जो भी नावें जो भी बंधा हुआ है वो सब खोल दीजिए, एक अच्छी शीतलहर बहने वाली है जो हम सबको बचा लेगी। எனவே அவரும் கூட அந்த நங்கூரத்தை கலட்டி விடும் போது எதிர்பாராத விதமாக ஒரு அருமையான ஒரு 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 தென்றல் காற்று வீசி அந்த கப்பல் ஒரு கரையை சென்றடைந்தது என்று சொல்லி ஹட்சன் டெய்லர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். और वहां उसके बाद ऐसा हुआ कि जब उन्होंने सारा भार वहां जहाज में से हटा दिया, तब एक विपरीत दिशा में हवा चली और उस जहाज को उसने किनारे लगा दिया। ऐसा हडसन टेलर ने अपनी किताब में लिखा है। நம்முடைய வாழ்க்கையில கூட अनेक நேரங்கள்ல நாம் யோசிக்கிறோம், எல்லாம் செய்து விட்டாயிற்று, ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. और हम बहुत समय अपने जीवन में भी ये सोचते हैं कि हम सारे प्रयास तो करके देख चुके हैं पर कुछ सफलता नहीं मिल रही है। ஆனால் நாம் ஒரு விஷயத்தை செய்ய மறந்து விடுகிறோம். पर हम एक चीज को करना हमेशा भूल जाते हैं। என்னவென்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். और हम वो जो बात है वो ये है कि अपनी बातों को परमेश्वर के सामने रखना भूल जाते हैं। ஆண்டவரிடத்திலே கேட்பது, परमेश्वर से पूछना भूल जाते हैं। எனவே நாம் கண்ணீரோடும் விசுவாசத்தோடும் விடாமுயற்சியோடும் சோர்வில்லாமலும் ஆண்டவரிடத்திலே கேட்கும்போது அதை கண்டிப்பாய் அவர் நமக்கு செய்வார். और जब हम परमेश्वर के सामने आंसू बहाकर लगातार विश्वास के साथ और बिना निराश हुए हम जब मांगेंगे तो निश्चय रूप से वो हमें हमारी सारी प्रार्थनाओं का जवाब देगा। நாம் ஜெபம் செய்வோம். आइए हम प्रार्थना करें। பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். परम पवित्र परमेश्वर, हम आपकी स्तुति धन्यवाद करते हैं இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். और इस सुबह के समय में आपने जो हमें वाचा का वचन दिया है उसके लिए आपको धन्यवाद देते हैं। நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வாக்குரைக்கிறீர். और आपने जो वाचा का वचन दिया है कि जो कुछ तुम मुझे मांगोगे वो तुम्हारे जीवन में पूरा किया जाएगा। இவரே நாங்களும் அறிந்திருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். और हम ये सब जानते हैं कि हमारे जीवन में जो भी आशीष भरे कार्य हमें चाहिए वो हमें परमेश्वर से मांगकर प्राप्त करना पड़ेगा। ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில கூட நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். और इस नए महीने में आपने हमारे जीवन में जो भी आशीष की बातें रखी हैं उसके लिए आपको धन्यवाद देते हैं। அதையெல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். और उन सब बातों को आपकी इच्छा के अनुरूप हम मांग कर प्राप्त करने वाले बन सकें। இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டபடி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடும் விசுவாசத்தோடும் விடாமுயற்சியோடும் சோர்ந்து போகாமலும் நாங்கள் கேட்டு ஒவ்வொரு நாளுக்கும் உரிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபைதான். और आज जिस तरह से हमने सीखा परमेश्वर कि आपके प्रार्थना के समय आंसुओं के साथ, विश्वास के साथ, लगातार और बिना निराशा के हम जब मांगेंगे तो हमारे जीवन में आप इस समय महीने सारी बातों को हम देंगे, हम विश्वास करते हैं। ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே கேட்கும்போது எங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீர் தருகிற தேவனாக இருக்கு. और जब हम जानते हैं कि जब हम आपसे मांगेंगे तो हमारे जीवन में भरपूर खुशियां होने के लिए आप हमें देंगे। ஒரு குறையும் இல்லாம எங்களை நடத்த நீர் வல்லமையுள்ளவராயிருக்கிறீர். और बिना किसी घटी के आप हमें चलाने वाले परमेश्वर हैं। எனவே இந்த காலை நேரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. और इस सुबह के समय में हम अपने आप को आपके सामने अर्पण करते हैं। புதிய மாதத்திலே நீர் எங்களுக்கும் எங்கள் தேசத்திற்கும் வேண்டிய எல்லாவற்றையும் நீர் செய்ய வேண்டும் என்று, நன்மைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். और इस नए महीने में आप हमारे जीवन में हमारे देश के लिए सारी अच्छी बातों को करेंगे, इसे आपसे विनती करते हैं। சபையின் எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். और कलीसिया के सारे परिवारों को आपके हाथों में देते हैं परमेश्वर। ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. हर परिवार पर आपकी आशीष बनी रहे। வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீர் எங்களுக்கு தாரும். அவைகளெல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி அறிந்து நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். और इस नए सप्ताह में, इस पूरे महीने में आप हर एक प्रत्येक के जीवन में आपने जो भी आपकी इच्छा से जो भी आशीष रखी है वो हम मांग कर पाने वाले बन सके परमेश्वर। துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம்.
स्तुति महिमा आराधना सब आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मान लेते हैं। ஆமென். आमीन। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற மற்றும் திருச்சபையின் எல்லா குடும்பங்களோடும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஈசி திருச்சபையார் நற்செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை அனுப்பு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.